அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மா வெற்றி. நான் சிங்சாங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் பேசுகிறேன். இப்போ நாங்கள் என்னென்னா அந்த சிங்சாங் படம் ரிலீஸ் பண்ணுற தருணத்தில் வந்தாச்சு சார். அதுக்காக நம்ம பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வர வச்சு நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஷோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். பட் எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. பட் இடையில் ஒரு சின்ன இஷ்யூ. அது என்ன சொல்கிறதுனா, நம்ம நடிகர் ரோபோ சங்கர் சார் இருக்கு இல்லைங்களா, அவர் இறந்துட்டார்னு ஒரு நியூஸு. பட் எல்லாருக்கும் மன வருத்தம். அவருக்காக ஒரு சிறந்த நடிகர், நல்ல நகைச்சுவை, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கி அவர் இறந்துட்டாருன்னும் போது கொஞ்சம் அதிகமாகவே மன வருத்தமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அவருக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலான்னு, மரியாதை நிமித்தமாக. இப்போ இந்த படம் நான் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மாணவர்களுடைய கல்வி செலவிற்காக தான் இந்த படம் மெயினாக எடுத்தது. இது நம்ம என்ன சொல்கிறது, இதில் யோகி பாபு சார், காதல் சுகுமார், பாவா லக்ஷ்மணன், கிங்காங்கு, காதல் சுகுமார், அதுக்கப்புறம் முல்லை கோதண்டம் சார், அதுக்கப்புறம் சின்ராசு, சுமதி அக்கா, அதுக்கப்புறம் படமடை சேனலில் வர நிறைய பேர், தருண், அகஸ்டின், அதுக்கப்புறம் ராமதாசன், நிறைய பேர், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நல்லா நடித்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும், ப்ளஸ் அரசியல் கொஞ்சம் பேஸ்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா, நம்ம உலகமே அமெரிக்கா ரஷ்யாவே பார்த்து பயப்படுற ஒரு அதிபர், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், அவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ண வராரு. அவர் இங்கே ரூல் பண்ணி மக்கள் இடத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது, இல்லை அவரால் ரூல் பண்ண முடியுதா, இல்லை அவரே பயந்து ஓடிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான படம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கோம். பட் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர மொத்த லாபமும் என்னென்னா படிப்புக்காக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் என்ன பேமெண்ட் வந்தாலும் சரி, அது யாராவது பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா அதில் வர லாபத்தை பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரி நான் அறிவிப்பு தெரிவிச்சிருக்கேன். அதை கண்டிப்பாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக. இதில் என்னென்னா, நான் இப்போ ரிலீஸுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே சென்சாருக்கு நான் முக்கியமாக ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாட்டுடைய அதிபர் வச்சு படம் சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் சென்சார் கொடுப்பாங்களான்றது நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்தாங்க, அந்த படம் பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக கல்வி சம்மந்தமாகவும் கருத்தான விஷயம், நல்ல மக்களுக்கான ஒரு விஷயம் இருந்ததுனால சீரியஸாகவே என்னை சென்சார் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. உண்மையாலுமே சப்போர்ட் தான். நான் ரொம்ப சென்சார் ஆஃபீஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா யாருமே அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு நாட்டுடைய அதிபர், உலகமே ஒரு வியக்கிற ஒரு அதிபர் வச்சு நான் ஸ்க்ரீன்லேயே கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னும்போது எனக்கு சென்சார் கொடுத்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதனால் மக்களும் கொஞ்சம் பலன் பெறுவாங்க. பசங்க படிக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய கட்சி தலைவர்லாம் பார்த்திங்கன்னா, நான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, தவிர செயலில் பெருசாக தெரியல. அதனால் இந்த படத்தை ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க முன் கூட சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பெற்று, அது மூலிமா ஒரு மாவட்டத்தில், ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு 5 பசங்க, ஒரு 50 பசங்களுக்கு படிப்புக்காக காசு கொடுத்து, அது மூலிமா அந்த 50 பேருக்கு கொடுத்தாலே 500 பேருக்கு பரவலாயிடும். அப்போ அத்தனை பேர் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது மேக்ஸிமம் என்னென்னா, இது அந்த கட்சி இந்த கட்சி அப்படிலாம் கிடையாது. எந்த கட்சிக்காரர் யாராக இருந்தாலும் சரி, உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த படத்து மூலியமாக கூட சரி, இந்த படத்தில் வர லாபத்தை கல்விக்காக பசங்களுக்கு மாணவ படிக்க யூஸ் பண்ணுறாங்களா, சரி பரவாயில்ல, அவங்க படிக்கட்டும், சரி இதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர்லாம் சேர்ந்து கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் தமிழகம் முழுவதும் ரீச் ஆகி நல்ல மாபெரும் வெற்றி அடைஞ்சு, இதில் வர பேமெண்ட் மூலிமா நிறைய பசங்க படிப்புக்கோ, அவங்க என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சொல்கிறது, ஒருத்தர் நல்லா படிச்சுட்டா அந்த நாட்டில்னா அதுதான் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால் எங்களுடைய இந்த ஒரு படங்கள் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து படங்களும் இந்த மாதிரியான படிப்புக்காக மட்டுமே, அதில் வர லாபம் ஃபுல்லாகவே படிப்புக்காக கொடுக்குறதுக்காக மட்டுமே நான் முழு என்னுடைய சினிமாவுடைய அந்த இதை பயன்படுத்தலாம். நமக்கு என்ன வேலை தெரியுதோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நம்மளால் சின்ன பட்ஜெட்டோ பெரிய ஏதோ ஒரு பட்ஜெட்டில் நம்ம படம் எடுப்போம். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைச்சுவையாக கொடுத்து அதில் வர லாபத்தை மக்களுக்கே திரும்ப கொடுத்து, அதனால் மக்களே பலன் பெறட்டும். அதனால் இனிமேல் நாங்கள் எடுக்கிற ஒரு படமும் எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்புக்காக மட்டும்தான் இருக்கும். எங்களுடைய சுயநல இதுக்காக இருக்காது. அதனால் கட்சி மக்கள்லாம் சொல்கிறாங்க, நான் கட்சிக்கு மாணவர்களுக்கு கல்வி செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், நிறைய பேர் கட்சிக்காரங்க வாயால் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை செயலில் காமிக்கிறதுக்கு முடிஞ்சால் இது ஒரு நல்ல திட்டம். இதை பயன்படுத்தி கூட இதில் என்ன வருமானம் வந்தாலும் எனக்கு பேரோ புகழோ காசு பணம் எதுவுமே வேணாம், அவங்களே கூட அதை பயன்பெற்று அவங்க மூலியமாகவே கொடுத்து மக்களுக்கு படித்தா போதும்.
ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க கஷ்டத்தெலாம் பார்க்க மாட்டாங்க. அப்பா அம்மாலாம் அவங்க பிள்ளைங்க படித்தா போதும், அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா நம்ம அனௌன்ஸ் பண்ணதுக்கே எனக்கு இவ்வளோ கான்டாக்ட் வருது. சார் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படி பண்ண முடியுமா, சப்போர்ட் பண்ண முடியுமா. ஒரு சில ஆடியோலாம் கேட்டால் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சில ஸ்கூல் பொண்ணுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட எனக்கு அந்த ஸ்கூலில் படிக்கணும், இந்த ஸ்கூலில் படிக்கணும், எனக்கு எப்படியாவது பணம் கட்டுப்பா, இல்லைனா எனக்கு செத்துலாம் பொழுது அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் நான் ஆடியோலாம் நிறைய கேட்டேன். எனக்கே வந்தது அந்த மாதிரி ஆடியோலாம். அது மாதிரி நிறைய மாணவர்கள், அது குழந்தைங்களுக்கு தெரியாது அப்பா அம்மாவோடைய கஷ்டம் என்னென்னு. ஆனால் காசுக்கு வந்து படிக்க வைக்கணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். சரி, அந்த கஷ்டம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பணம் தேவை. அப்போ பணம் வந்து என்னென்னா எல்லாராலையும் கொண்டு வர முடியுமான்னு தெரில. பட் படத்தில் வந்து அதிகமாக வருமானம் வர காரணத்தினால அதில் நம்ம ஏர்ன் பண்ணி அந்த காசு ஃபுல்லாகவே மக்களுக்கே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஐடியா. இது வந்து எந்தளவுக்கு சாத்தியம் தெரில. பட் மக்கள் நினச்சாலோ இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை மற்றவங்க நினச்சா இது கண்டிப்பாக பெருசாக கொண்டு வரலாம். பட் இதில் வேறு எந்த சுயநோக்கமும் கிடையாது. நீங்கள் படம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், அரசியல் படம். யார் எந்த இதில் வந்து எந்த ஜாதி, எந்த மதம், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, அந்த கட்சி இந்த கட்சி, அந்த மாதிரி எதை பற்றி நாங்கள் பேசலை. வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு காமெடியாக தான் இருக்குமே தவிர சீரியஸான விஷயம் எதுவுமே இருக்காது. அதனால் நான் புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். பட் என்ன மாதிரி இன்னும் வர டேரக்டரு, மற்ற இயக்குனர்ஸு, மற்ற ப்ரொடியூசர் இது மாதிரிலாம் வந்து மக்களுக்காக சம்பாதிக்கிற பணத்தை மக்களுக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கெலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் என்னுடைய முழு வேலையை இதுதான் அப்படின்ற மாதிரி நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ எங்களுடைய அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா 2026 யார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் காமெடி தான். அதுலேயும் வந்து நாங்கள் எந்த கட்சியோ எந்த ஜாதியோ அது மாதிரி எந்த டாப்பிக்கும் போக மாட்டோம். அது ஒரு காமெடியாக தான் எடுப்போம். பட் நீங்கள் பாருங்கள், அந்த படமும் சீக்கிரமாக விரைவில் வந்து ஷூட் ஆரம்பிக்க போகிறோம். அது கண்டிப்பாக 2026 முடிப்போம். பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து எல்லாருமே திரையில் போய் பார்த்துட்டு முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்கிற சப்போர்ட் வந்து ஏதோ ஒரு பையன் படிப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு கண்டிப்பாக அவனோட வளர்ச்சிக்கு அவங்க குடும்பத்துக்கு உதவியாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அது ப்ரொடியூசருடைய இதுதாங்க சார், கம்மி தாங்க சார். அது காமெடி, அதாவது நகைச்சுவைக்காக தாங்க சார், வேற ஒன்றும் இல்லை. சின்சான் பேர் வச்சிருக்கீங்க, நல்ல பேரு, நல்ல கான்செப்ட். ஆனால் சின்சான் பார்க்குற குழந்தைங்க பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற ஃபீலிங் வந்தது அவங்களுக்கு. இப்போ தாங்க சார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இனிமேல் போக போக எல்லாருக்குமே ஒரு அனுபவம் தானே. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாமே சரி பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ கான்செப்ட் இது வரைக்கும் யாரும் இந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவில் யோசிச்சதில்லை. வடகொரிய அதிபருங்கிறது ரொம்ப மோசமான சர்வாதிகாரி இல்லையா. அவர் நம்ம ஊர் ஆண்டா நம்ம எல்லாருமே சுட்டு தள்ளிடுவார். அப்படிதான் நம்ம வாங்கிட்டோம். அதை நல்லா யோசிச்சிருக்கீங்க, அதுக்காக சொன்னேன். அடுத்த படம் இப்போ 2026 முதல்வருங்கிறது யார் சிஎம்ங்கிற படம் வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு கண்டிப்பாக தேங்க்யூ சார். இப்போ எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாகவே அது நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க சார், வாங்க பிஆர்ஓ சார். உள்ள போய் வாங்க. அதெல்லாம் வாங்க சார், போகிறீங்களா? வாங்க வாங்க. யாருன்னு கொண்டு வரலாம் தான். என்ன பல்லா, அதுக்கு 1 மீட்டர் இதுக்கு 1 மீட்டர் தானே, அதுக்கு 1 லட்சம் இதுக்கு 1.5 லட்சம்.